நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஃபுல் சர்க்குலர் அனார்கலி ட்ரெஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத ஃபுல் வீடியோ வந்தாச்சு. எந்த பக்கமும் பார்டர் இல்லாத ஒரு ஃபுல் saree எடுத்துக்கோங்க. அது எப்படி கட் பண்ணுறதுங்கிறத டெக்னிக்ஸை பார்க்கலாம். அப்படி நம்ம இந்த ஒரு மெத்தடை பார்த்துட்டு போயிடலாம். இப்போது நார்மல் குர்த்தி தைக்கிறப்போ இப்போது இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டிருப்போம். இந்த பேட்டர்னில் நம்ம சின்ன கரெக்ஷன் பண்ணாலே நம்ம அனார்கலி குர்த்தி தைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லைன் போட்டிருக்கேன். இது வெயிஸ்ட் லைன், இது லோவர் வெயிஸ்ட், இது அப்பர் வெயிஸ்ட். இப்போ கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த வெயிஸ்ட் லைனாக எடுக்க முடியாது, இந்த வெயிஸ்ட் லைனாக எடுக்க முடியாது. அவங்களுக்கு எடுக்க வேண்டியது அப்பர் வெயிஸ்ட் லைன். இப்போது நார்மலாக கொஞ்சம் சின்ன பேபிஸ் மாதிரி கொஞ்சம் லீனாக ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எடுக்க வேண்டியது லோவர் வெயிஸ்ட். கொஞ்சம் மினிமலாக மீடியமாக இருக்கிறவங்களுக்கு எடுக்க வேண்டியது நார்மல் வெயிஸ்ட் லைன். இப்போது இதில் ரெண்டாவது என்ன ஒரு டெக்னிக் என்னென்னா, இப்போ நார்மலாக நீங்கள் இப்படி கட் பண்ணிடுவீங்க. கட் பண்ணி இது மேலே உள்ள போர்ஷன் தனியாக, கீழே உள்ள போர்ஷன் தனியாக தைச்சிருவீங்க. ஆனால் அப்படி தைக்கக்கூடாது. அப்படி தைக்கும்போது இடுப்பு பக்கத்தில் இந்த பக்கம் நம்ம தைச்சி போட்டதுக்கு அப்புறமா இந்த லைன் இப்படி ஃபால் ஆன மாதிரி இருக்கும். இந்த கிளாத் இப்படி போகிற மாதிரி இருக்கும். அது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம நார்மலாகவே நம்ம பாடி இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்லோப்பில் இருக்கும். ஸோ அதனால் இப்படி நம்ம நார்மல் குர்த்தி போடும்போதே இங்கேருந்து இந்த கிளாத்து கொஞ்சம் இந்த பக்கம் ஃபால் ஆக தான் செய்யும். ஆனால் நம்ம இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் தனியாக இந்த கட்டு வரதுனால அது தனியாக ஃபால் ஆகிறது தெரியக்கூடாது. நம்மளுக்கு அந்த வெயிஸ்ட் லைன் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு 1/2 இன்ச் நம்ம மேலே தூக்கி இப்படி ஒரு சின்ன ஸ்லைட்லி ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இந்த பீஸை கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை கட் பண்ணி இப்படி தனியாக எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சா? இப்போ 2 போர்ஷன். இப்போது இதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஒரு 7 லைன் குர்த்தினா கூட இப்போது இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கொஞ்சம் பெருசாகவே போட்டு இப்படியும் ஒரு 7 லைன் குர்த்தி மாதிரி தைச்சிக்கலாம். அப்படி இல்லாமல் இப்போ நம்ம சர்க்குலர் அம்பர்லா அப்படிங்கும்போது இப்போது இது ஃப்ரண்ட் போர்ஷன். இதே போல் இந்த பக்கமும் ஒரு ஃபேப்ரிக் இருக்கும். அப்போ இது நம்ம இடுப்பில் முன்பக்கம் தான் இந்த சுற்றளவு, பின்பக்கம் இன்னொரு சுற்றளவு வரும். அப்போ சாரியை இப்படி ஃபோல்ட் பண்ணாமல் இப்படி நேரே போட்டிருக்கும்போது ஃப்ரண்ட் பீஸ் ஒன்று, பேக் பீஸ் ஒன்று அப்படி வரும். இது இந்த மாதிரி நிறைய ஃப்ளேர் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம செமி அம்ப்ரெல்லா தைக்கலாம். செமி அம்ப்ரெல்லாங்கிறது இப்படி வரும். செமி அம்ப்ரெல்லாங்கிறது இந்த ஷேப்பில் வரும். இப்போது வெயிஸ்ட் லைன் கொஞ்சம் கீழே தள்ளி வரும். ஏன்னா இது சின்னதாக இருக்கும். ஏன்னா இதே போல் இன்னும் 4 பங்கு வரும். ஆனால் இதே போல் இன்னும் 2 பங்கு தான் வரும். ஸோ 1/2 அப்படி இருக்கும்போது நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ வந்துருக்குது? இப்போது இதில் வந்திருக்கிற வேஸ்ட் ரவுண்டு என்ன நம்பர்? ஒரு 9 வச்சுக்கலாமா? இந்த வேஸ்ட் ரவுண்டும் சேமாக இருக்கும். ஏன்னா இந்த போர்ஷன் தான் இங்கே வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இப்போது இந்த சர்க்குலர் இந்த மாதிரி ஃபுல் சர்க்குலர் எடுக்கிறப்ப இதே போல் இந்த ஒரு சின்ன சர்க்கிள் போல் இன்னும் 4 வரும். அப்படி இருக்கும்போது இதோட வித் இவ்வளோ தான் வரும். இப்படி வரும். 4 பீஸுங்கும்போது இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ். ஓகே, அதை கனெக்ட் பண்ணி நம்ம இப்போது ஃபுல் சர்க்குலர் வேணுமா, செமி அம்ப்ரெல்லா மட்டும் போதுமா அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஃப்ளேர் வரும்போது நிறைய இப்போது ஒரு பெரிய ஃப்ராக் மாதிரி இருக்கும். ஸோ பைக்லலாம் ட்ராவல் பண்ணும்போது சிலருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி தைச்சிக்கலாம். இது செமி அம்ப்ரெல்லா.
செமி அம்பரலாங்கும்போது இப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து சீம் வரும், இந்த பக்கமும் சீம் வரும். இது ஃப்ரண்ட், இது பேக். இப்போ நான் கட் பண்ணுறது ஃபுல் சர்க்குலர் அம்பர்லா. இது ஃபுல் சர்க்குலர். இப்போ செமி சர்க்குலருங்கும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் லைன் கீழே போகும். இப்படி இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதில் இதோட இடம் தான் இப்படி வரும். இதுக்கு இந்த பக்கம் இன்னொரு பீஸ் வரும். ஓகே, இதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணும், இப்போது காஃப் லெங்த் வரைக்கும் வேணுமா அல்லது ஃப்ளோர் லெங்த் வரைக்கும் வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து இதோட அளவு வந்து மாறுபடும். இங்கே ஒரே தடவையில் எல்லாமே புரிஞ்சிடாது, ஒவ்வொரு தடவையாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இதில் ஃபுல் அம்பர்லா வேணுமா செமி அம்பர்லா வேணுமான்னு பார்த்து நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் ஃபுல் அம்பர்லா தைச்சிருக்கிற அந்த வீடியோ இருக்குது, அதை இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இது கூடவே சேர்த்து அதையும் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். அம்பர்லா கட்டிங் மார்க் பண்ணும்போது நம்ம ஒரு ஆள் மட்டும் மார்க் பண்ண முடியாது, இன்னொருத்தங்க சப்போர்ட் வேணும். அப்படி இல்லாமல் ட்ரை பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கிற மாதிரி டேப்பில் எந்த இடத்துல உங்களுக்கு அளவு வேணுமோ 36, 40 அப்படி அதில் இந்த பென்சிலை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த டேப்பில் ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலை அந்த 4 பக்கமாக மடக்கி வச்சுருக்கோம்ல, அந்த ஃபோல்டிங் சைடில் அந்த ஒரு பின் மாதிரி வச்சு அதை கார்னர் பண்ணிவிட்டு இதே போல் சுற்றி நீங்கள் ரவுண்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக சர்க்குலர் வந்து ஈவனாக வந்துடும். அதுக்கப்புறமா அதில் 1 இன்ச்சு சீம் விட்டு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதில் எக்ஸஸாக இருக்க பீஸ்லையே நம்ம கை வெட்டிக்கலாம், அப்புறமா ட்ரெஸ்ஸுக்கு மேலே உள்ள போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இடுப்பு பக்கத்தை கட் பண்ணணும். இடுப்பு பக்கத்தை கட் பண்ண பிறகு அதை ரொம்ப தூக்கக்கூடாது. அப்படி நம்ம தூக்கணுன்னா அது கொஞ்சம் பயாஸ் மாதிரி இருக்கனால கொஞ்சம் வளைஞ்சி கீழே போயிடும். இதுக்கப்புறமா லைனிங் பீஸ் கட் பண்ணிக்கலாம். லைனிங் பீஸுக்கும் நம்ம இதே போல் 4ஆக மடக்கி வச்சு அதுக்கு மேலே இந்த பீஸ் வச்சுட்டு இதை உள்பக்கம் மட்டும் ஒரு 2 இன்ச் கணக்கில் கட்டையாக கட் பண்ணிக்கணும். இப்போது மேல் போர்ஷன் வந்து கட் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி பேட்டர்ன் மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பேட்டர்ன் பேப்பரை தான் எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக்கில் தான் இந்த பேப்பரை அட்டாச் பண்ணி வச்சு கட் பண்ணணும். ஏன்னா லைனிங் ஃபேப்ரிக்கில் நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். இப்போ இதில் மார்க் பண்ணியிருக்க எல்லா லைன்ஸையும் கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு கட் பண்ணணும். இதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு சென்டராக ஒரு ஜாயிண்ட் வரும். அப்படி இல்லாமல் ஸ்லீவ் வந்து வரணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் நிறைய வச்சுருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் சென்டராக ஒரு ஜாயிண்ட் வர்றது ரொம்ப பெரிய அளவில் தெரியாது. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க பீசஸை நேர் பீஸாட்டு அந்த துணியை எந்த பக்கத்தில் வச்சா கரெக்டாக வரும் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா வெட்டி போட்டிருக்க துணியிலேருந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் வச்சுருக்கிற பீஸ் வந்து நேர் பீஸ் கிடையாது, அதனால் இப்படி திருப்பி வச்சுருக்கேன். ஸோ மேலேருந்து கீழே பார்த்து நேராக வச்சு பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கிராஸாக உள்ள துணியிலையும் எடுத்துக்கலாம். கிராஸ்னால் பயாஸில் இல்லை, இப்போது சைடில் வந்து செல்வேஜ் வராமல் இன்னொரு பீஸ் பக்கம் இருக்கும்ல, நம்ம சாரிக்கு முந்தான கட்டுற பக்கம், அந்த பக்கத்துலேயும் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்து தனித்தனியாக நம்ம வந்து நெக்கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக நெக்கை ஜாயின் பண்ணி திருப்ப போகிறதில்ல, அதுக்கு கேன்வாஸ் ஃபிக்ஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். அப்போ தான் நெக்கில் எந்த ஷேப் வைக்கணுமோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். எல்லா மெட்டீரியலையும் கட் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு அதே கலர் நூல் போட்டு இதே போல் நம்ம தைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போது நெக் போர்ஷன் வந்து என்ன ஷேப்பில் வேணுங்கிறத நான் ஆல்ரெடி கேன்வாஸில் கட் பண்ணி அதை அயன் பண்ணி இப்போ சைடு ஓரம் தைச்சிட்டு அதை நம்ம ட்ரெஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஓரத்தில் மட்டும் மடக்கி தைச்சிருக்கிறோம். நம்ம நெக்கை வந்து அப்படியே வச்சு திருப்பும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது, அது ரொம்ப வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்த நெக் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் நீங்கள் கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது அது வந்து அப்படியே வரும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இப்போ இதில் மெயின் பீஸுக்கு மேலே நான் வச்சுருக்கிற மாதிரி இந்த பீஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே இங்கே விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 4 பக்கம் பின் வச்சுக்கோங்க. பின் வச்சுட்டு சென்டராக நம்ம உள்பாக்கமாட்டு ஒரு பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து கேன்வாஸ்லாம் தைக்கக்கூடாது, ஃபுல்லாக ஃபேப்ரிக்லாம் தைக்கக்கூடாது, கேன்வாஸை ஒட்டினாப்பில் தைக்கணும். கேன்வாஸுக்கு மேலே தைச்சாலும் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதனால் கேன்வாஸை ஒட்டி தான் தையல் வரணுமே தவிர கேன்வாஸுக்கு மேலே தைக்கக்கூடாது.
ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து அந்த வளைவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி எடுத்து தைச்சிக்கோங்க. ஸோ தைச்சி முடித்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன நாச்சஸ் கொடுத்து அதை அப்படியே டர்ன் பண்ணி எடுக்க வேண்டியதான். டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு அதை லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி அதை மாற்றி எடுத்து அதை லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு அந்த எட்ஜஸில் அந்த ஓரத்தில் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அது தையல் போட்டு முடிச்சுட்டு அதை திருப்பி எடுக்கும்போதே அது ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்திருக்கும். அதுக்கு மேலே பதிவு தையல்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்படியே விட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம நெக்கில் வந்து அப்படி உட்காந்துருக்கும், அது ரொம்ப வளைஞ்செல்லாம் போகாது. ஸோ இதுக்கப்புறமா லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு இதே போல் சுற்றி எல்லா இடமும் தைச்சி எடுத்துக்கோங்க. லைனிங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தைச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் வேணுமோ தைக்கலாம். ஸ்லீவ் எதுக்கு தைக்க போகிறோன்னா நம்ம சென்டராக ஒரு ஜாயிண்ட் தைக்கணும். ஜாயிண்ட் தைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்லீவில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ண போகிறோம். பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்னது? ஆம் ஹோல் டெப்த்து. அந்த ஆம் ஹோல் கர்வில் எக்ஸஸாக பீஸ் கட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு 2 பீஸையும் சேர்த்து தைச்சி எடுத்துக்கலாம். அப்படி 2 ஸ்லீவையும் தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதே பேப்பரை மேலே வச்சு நம்ம அதுக்கு எக்ஸஸ் அவ்வளோலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா இதில் லைனிங் ஃபேப்ரிக் கிடையாது, அதனால் மெயின் கிளாத்தில் தான் ட்ரேஸ் பண்ண போகிறோம். மெயின் ஃபேப்ரிக் போதாத காரணத்தினால நான் வந்து பேக் சைடில் ஓப்பன் வந்து சேர்த்து வச்சு தைக்கிற மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் சிப்பு கூட வச்சுக்கலாம். சிப்பு தேவைப்படாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை சேர்த்தே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். முன்பக்க கழுத்துக்கு கேன்வாஸ் வச்சு திருப்பியாச்சு. ஆனால் பின்பக்க கழுத்துக்கு அப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கழுத்துக்கு 2 இன்ச் தான் இறக்கம் வச்சுருக்கோம். அதனால் பயாஸ் மாதிரி வச்சு ப்ளவுஸுக்கு திருப்பி தைக்கிற மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு கிராஸ் பீஸில் எடுத்து தைச்சி எடுத்தாச்சு. அதை இப்போது நம்ம கழுத்தில் நல்ல பக்கத்தில் வச்சு தைச்சி உள் பக்கமாக மறுத்தி எடுத்துக்கலாம். தைக்கும்போது கிராஸ் பீஸை பிடிச்சி இழுக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டு அப்படி மெதுவாக தான் டர்ன் பண்ணி திருப்பணும். அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்புறம் கழுத்து ஷேப் வந்து கரெக்டாக வளைஞ்சி வராது. அதுக்கப்புறம் அதை முடித்ததுக்கப்புறமா சைடில் இருக்க எட்ஜஸ் எல்லாம் சின்ன பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன நாச்சஸ் கொடுத்து அதை அப்படியே டர்ன் பண்ணி அதை தைச்சிக்கலாம். அப்படி தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் வந்து அந்த லாஸ்ட் எண்டிங்கில் வந்து முடிக்காமல் விட்ருக்கேன். அந்த இடத்த மட்டும் ஓப்பன் பண்ணி ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் சுற்றி ஓரம் தைச்சிக்கலாம். இதெல்லாம் எக்ஸஸாக இருக்கிற சின்ன பீசஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இதே போல் ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோஸில் எல்லாமே ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இதை வந்து ஃபுல் சர்க்குலர் அனார்கலி எப்படி தைக்கிறது அப்படிங்கிற மெத்தடுக்காக தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ மீதி எல்லாமே ஓரளவு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பாருங்கள். இப்போது கையில் கீழ்ப்பக்கத்தில் தைச்சி எடுத்தாச்சு. இப்போது கை வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி சைடில் இடுப்பு பக்கம் ஃபுல்லாக ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஏற்கனவே அதில் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ட்ரேஸிங் லைனுக்கு மேலேயே தான் நம்ம வந்து தைச்சிட்ருக்குறோம். ஸோ அதில் அங்கங்கே பிசுறு இல்லாமல் தைச்சிங்கன்னா ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து கை வந்து ஆம் ஹோல் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அதுக்காக தான் நான் அதில் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது பக்கம் எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டேன். ஏன்னா கீழ்ப்பக்கம் நம்ம என்ன ஜாயின் பண்ண வேண்டியிருக்குல்ல, அதனால தான். இதுக்கப்புறம் இடுப்பு பக்கத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த துணியை வந்து எதுவுமே இழுக்கக்கூடாது, அதை வந்து பிடிச்சி கசக்கக்கூடாது. அது எல்லாத்தையுமே மிஷினுக்கு மேலேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த வெயிட்டில் கீழே தொங்காமல் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வேஸ்ட்டு பேண்டை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள். துணியை இழுக்காமல் லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் கரெக்டாக நிதானமாக பொறுமையாக வச்சு அதை ஃபினிஷ் பண்ணுங்கள். இதே போல் ஃப்ரண்ட்டும் பேக்கும் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா சைடில் ஜாயின் பண்ணுவோம். இப்போது சைட் ஜாயின் பண்ணும்போது கூட அதில் ஒரு டெக்னிக் இருக்குது. சைட் ஜாயின் பண்ணும்போது லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. அப்படி ஜாயின் பண்ணால் அந்த வெயிட் வந்து ஓவராக இருக்கும். அந்த ஃப்ளேயர் மாதிரி அந்த சர்க்குலர் ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதுக்காக நான் மெயின் கிளாத்தை தனியாக சேர்த்துருக்கேன். அதே போல் லைனிங் கிளாத்தையும் தனியாக தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆனால் லைனிங் கிளாத்தை ஆப்போசிட் டைரெக்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக நம்ம
லைனிங் கிளாத் வந்து அந்த பிசுறு வந்து நம்ம மேலே வந்து டச் ஆகி அந்த குத்துற அந்த ஃபீல் இருக்காது. அப்படி அட்டாச் பண்ணும்போதும் உடனே பக்கத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் இந்த அவசியமும் இல்லை. கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 2 இன்ச் அல்லது 3 இன்ச்சு கேப் விட்டு கொஞ்சம் தூரமாகவே அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பிசுறு வந்து எதுவுமே நூல் பிரிஞ்சு வராது. அதனால் கொஞ்சம் தூரமாகவே அட்டாச் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இல்லைன்னா பக்கத்துலேயே நீங்கள் தைச்சிங்கன்னா அது ரொம்ப பஃபினஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எப்போவும் அட்டாச் பண்ணுற மாதிரி அதே போலவே அட்டாச் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறமா ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன ஒரு மெயின் வேலை இருக்குது. அது என்ன தெரியுமா? இவ்வளோ நேரம் நம்ம ட்ரெஸ் கட்டிங் பார்த்துருக்கோம், ஆனால் ஹேர் கட்டிங் தனியாக பார்த்துருக்கோம். இது ஹேர் கட்டிங் மெத்தட்லேயே ட்ரெஸ்ஸையும் ட்ரிம் பண்ணுறது தான் இந்த கட்டிங் மெத்தடு. ஒரு ஹேங்கரில் ஆணியில் தொங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதே போல் கீழே நம்ம பார்க்கும்போது எப்படி தான் பர்ஃபெக்டாக கட் பண்ணாலும் கொஞ்சம் அங்கே இங்கே இழுத்து இந்த மாதிரி பிசுறு வந்து கீழே அன்னீவனாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி மேலேருந்து டேப் வச்சு கரெக்டாக அவங்களோட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மார்க் பண்ண சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கேல் வச்சு அதை பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். இப்போ உங்களை பார்க்கும்போது ஓரளவு புரியும். எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாமே நான் வந்து லெவல் பண்ணி ட்ரிம் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ட்ரிம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதே போல் மெயின் பீஸை உள்பக்கமாக ரப்பர் பேண்டு போட்டு தூக்கி வச்சுட்டு லைனிங் பீஸையும் இதே போல் ட்ரிம் பண்ணணும். ஏன்னா மெயின் பீஸை விட லைனிங் பீஸ் ஒரு 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு வந்து ஷார்ட்டாக தானே இருக்கும், கட்டையாக தானே இருக்கும். அதனால் மெயின் பீஸை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லைனிங் பீஸ் தனியாக கட் பண்ணணும். இது வந்து ட்ரிம்மிங் மெத்தடு. கொஞ்சம் பொறுமையாக மார்க்கிங் லைன்லையே கட் பண்ணுங்கள். கொஞ்சம் மேலே கீழே போயிடுச்சுன்னா கொஞ்சம் அன்இவன் ஆயிரும். ஸோ ட்ரிம்மிங் மெத்தடு முடிஞ்சிச்சு. உள்ள துணியை வந்து ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லா பக்கமும் கீழ்ப்பக்கம் உருட்டி தேய்க்க வேண்டியதான். லைனிங் பீஸை உருட்டி தேய்க்கணும், அதே போல் மெயின் பீஸை உருட்டி தேய்க்கணும். ஸோ அனார்கலி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த அனார்கலி எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இதே போல் இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கீழ்ப்பக்கம் அன்இவனாக இருக்கிறத நீங்கள் இவ்வளோ நாளும் ஒரு வேளையில் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணி வேறு மாதிரி கட் பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறமா இதே போல் கட் பண்ணிப்பார். நானும் ஃபஸ்ட் டைம் 1-2 சாரியெல்லாம் வேஸ்ட் பண்ணேன். ஏன்னா அது வந்து ஷேப்லாம் கரெக்டாக வரல, அந்த இடுப்பு பக்கத்தில் அந்த 1/2 இன்ச்சு கம்மி பண்ணலை. ஸோ அதனால் வேஸ்ட்டு வந்து அந்த ஃபால் ஆகுற மாதிரி இருந்தது. அப்புறமா கீழ்ப்பக்கமும் ரொம்ப அன்இவனாக வந்தது. நம்ம தான் சர்க்குலரில் தானே போட்டிருக்கிறோம் அப்படின்னு நினச்சி கட் பண்ணேன். இந்த மாதிரி அவங்க சாரியாக கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் நான் வந்து அனார்கலியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.